இருக்கணும் இங்கே உத்தரவு போட்டான், அங்கே வானத்து பூமி இதுக்கு இப்படி தான்ட்டான். மக்களுடைய பொது சொத்து இப்படி தான் கையாளணும்னு பூமிக்கு உத்தரவு போட்டான். வானத்துக்கு உத்தரவு போட்டால் இந்த ஊரில் இவ்வளோ மழை பெய்யுன்ட்டு அது நடக்கிற மாதிரி இதுவும் நடக்கணுங்கிறான் அல்லாஹ். அது இந்த வசனத்துடைய மீனிங்கில் ஒரு மீனிங். இதில் அந்த ஆலிம் இருக்கார்ல, அவரே பேசுகிறார், இந்த தமிழ்நாட்டில் அரசியல் பேசுகிறார்ல, அவர் சொல்கிறார் ஹாக்கிமியத்துக்கு மட்டுமே 200க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்குது. ஆனால் அந்த 200 வசனங்களும் நேரடியாக இல்லை, மறைமுக பொருளை கொண்டது. சுப்ஹானல்லாஹ். மறுமையில் தான் விட்னஸாக நிற்பீங்கன்னு பார்த்தா இங்கேயே நிற்கிறீங்க. எவ்வளோ பெரிய விஷயம். இதைத்தானே நாம் சொல்கிறோம். காட்டினா குரானில் அந்த வசனம் காட்டுவாங்க. நீங்கள் இந்த மௌலானா மௌதூதி, இந்த ஹிவான் மாதிரியான ஆட்கள்லாம் ஆதாரம் காட்டுவாங்க. அந்த ஆயத்தில் அந்த மீனிங்கே இருக்காது, அவங்க சொருவாங்க. அப்போ அந்த மீனிங் மறைமுகமாக இருக்குன்னு உங்கள் வாயிலேருந்து தானே வெளிப்படுது. ஹாக்கிமியத்துக்கு 200 வசனம் இருக்குன்னா ஹாக்கிமியத்துக்கு ஆதாரம் இல்லைன்னு உங்கள் வாய்கள் தானே பேசுது. மௌலானா மௌதூதி கலிமாவுக்குள்ள அடக்கம் இருக்குன்னு நீங்கள் தானே பேசுகிறீங்க, கலிமாவில் இல்லைன்னு நீங்கள் தானே பேசுகிறீங்க. முன்னோர்கள் சொன்னாங்கன்னு நீங்கள் தானே பேசுகிறீங்க, முன்னோர்கள் சொல்லலைன்னு நீங்கள் தானே பேசுகிறீங்க. இப்போ எது உண்மை? இமாம் ஷாஃபியோடைய புக்கு எல்லாமே நான் படிக்கிற மாதிரி வச்சிருக்கிறீங்களா? வச்சிருந்தா அதையும் காமிச்சிருப்போம். கர்பலாவில் காமிச்ச மாதிரி ஹுசைன் ரலியல்லாஹு என்ன நடந்துச்சு, அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரா இல்லை மர்டர் நடந்துச்சா, அது போரா அப்படிங்கிறத பார்த்தோம்ல. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான், பூமியில் இறைவனாக இருக்கிறதுக்கு 2 விஷயம் தேவைங்கிறான். வஹுவல் ஹக்கீமுல் அலீம், ஹிக்மத்து நிறைந்தவனாகவும் யாவற்றையும் அறிந்தவனாகவும் இருக்கணும். அறிவு வேணும்டா நிர்வாகம் பண்ணுறதுக்கு. எனக்கு மேலே எவன்டா புத்திசாலிங்க? அல்லாஹ்வுக்கு மேலே ஒருத்தன் சேலஞ்சு பண்ணுறான்னா, நான் மனிதர்களை நிர்வாகம் பண்ண முடியும்னு ஒருத்தன் சேலஞ்ச் பண்ணுறான்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை அறிந்தவன் மாதிரி அவனையும் நீங்கள் அறிந்தவனா நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய குற்றம். எல்லா சிஃபத்தும் தூக்கி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். தர்காலாம் அதுக்கு அடுத்த கேட்டகரியில் தான் வரும். அவராவது செவி ஏற்கக்கூடிய ஆற்றல் மட்டும்தான் அவருக்கு இருக்குன்னு நம்பினார். அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல், படைத்ததில் சொந்தக்காரர், நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை, நாலேஜ், இது எல்லாமே ஒரு மனிதருக்கு தூக்கி நம்ம கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். அடுத்தது எல்லாம் சொல்கிறான். அது 43:84. அடுத்து 16வது அதிகாரத்தில் 17 எல்லாம் சொல்கிறான். ஆகவே படைக்கின்றவனும் படைக்காதவனும் சமமாவார்களா? நீங்கள் சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டாமா? நானும் மற்றவங்களும் சமமாயிருவோமா? அல்லாஹ் கேட்குறான். அடுத்தது எல்லாம் சொல்கிறான். உணவளிப்பவன் நான் இல்லை, அல்லாஹ் கேட்குறான். மனிதர்களே, அல்லாஹ் உங்கள் மீது பொழிந்துள்ள அருட்பேர்களை நினைவில் வையுங்கள். வானம் மற்றும் பூமியிலிருந்து உங்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கின்ற படைப்பாளன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்கின்றனரா? வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. பிறகு எங்கிருந்து நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள்? 35வது அதிகாரத்தில் 3வது வசனம் அல்லாஹ் சொல்கிறேன். இந்த இடத்துலையும் இலாஹங்கிறான். என்னை தவிர வேற இலாக இருக்கக்கூடாது நான் பேசலை. நான் தானே உங்களுக்கு சோறு போடுறேன். என் பேச்சு கேட்காம எவன் பேசுகிறா கேட்பீங்கிறான். சிம்பிள். இதுதான் எல்லாம் கேட்குறான். நான் சாப்பாடு கொடுக்குறேன், என்னது சாப்பிட்டு என் பூமியில் வாழ்ந்துட்டு என் தண்ணியை குடிச்சு போட்டு என்னடா பண்ணுறீங்க? இதை கூட உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலையா? என் ஆர்டர் இல்லாமல் இன்னொரு ஆர்டர் வேலிடுங்கிறீங்க. எவ்வளோ பெரிய குற்றம் இது? எல்லாம் சொல்கிறான். எங்கே மண்டை இருக்கா இல்லையா உங்களுக்கெல்லாம் அப்படிங்கிறான். எங்கே திசை திருப்பப்படுகிறீர்கள்? எங்கேருந்து டைவர்ட் ஆகிறீங்க? இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். நபியே, நீர் அவர்களிடம் கேளும், அல்லாஹ் உங்களின் செவிப்புலனையும் பார்வை புலனையும் பறித்து உங்கள் இதயங்களிலும் முத்திரையிட்டு விட்டால் அல்லாஹ்வை தவிர வேறு எந்த கடவுள்களால் இவ்வாற்றல்களை உங்களுக்கு திரும்ப